அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. வந்த நேர்களுக்கு வண்டி என்னால் சரியாக தர முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வண்டி இல்லை. ஓட்ட வண்டி எல்லாமே சோல்டுங்க. லிமிடெட் எடிஷனு, மாடல் 2016 மாடலு, ஒரே ஓனரு. உங்களுக்கு 50-60 ரூபா இருந்தால் போதும் இன்சியல் அமௌண்ட். மார்க்கெட்டில் 2011 2 ஓனர்னாலே 2.25 ரூபா 2.10 கம்மி யாரும் தரமாட்டாங்க. நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனாக தரணும்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் தரலாங்க. மேக்ஸிமம் 1,50,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க. கிலோமீட்டருக்கு வேண்டி எடுக்கலாம். வெறும் 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு தந்துடலாம். 2012 மாடல் ஆல்டோ LXi கஸ்டமர் வண்டி தான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 ரூபாய்க்கு தந்துடலாம். 2016 கோயம்புத்தூர் வண்டி, ஒரே ஓனர். நம்ம கொடுக்குற ரேட்டுங்க நம்ம சீப்புங்க. 3,45,000 ரூபாங்கிறது 3,40,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 30 ரூபா கொண்டு வந்தால் போதுங்க இன்சியல் அமௌண்ட். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,10,000 ரூபாங்கிறோம். 4 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. 6,60,000 ரூபா நம்ம சொல்கிறோம். ஒரு 6,45னா வெரி ஃபைனலாக பண்ணலாங்கண்ணா. இது புது வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,4 ரூபா வருது. 4 சிலிண்டருங்க, 2020 வந்தது. இப்போ வர வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டருங்க. இதில் இன்னொன்று கேளுங்க, இந்த 3,95,000 ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து இண்டிகா ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஆனால் உண்மையாங்களா? ஆமாம். வரும்போது நீங்கள் ஒரு ஆளாக வர வேண்டாம், 2 பேரை வாங்க, 2 வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு 2.5, 260, 2.5 அந்த ரேஞ்சுக்கு அனுசரித்து பேசி தரேங்கண்ணா. 2011 மாடல். 2011 2 ஓனருங்க. இது உங்களுக்கு 3,60,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க. லோன் அமௌண்ட்னு பார்த்தா உங்களுக்கு 3 ரூபாயிலிருந்து 3,7 ரூபா கிடைக்கும். வெளியில ஒரு 1,80, 1,90 சொல்லுவாங்க. சரி, நாங்கள் ஃபைனலில் வந்து ஒரு 1,55 கொடுக்கலாம். 2022 மாடலுங்க. 2022. ஆமாங்க, ஒரே ஓனரு. இது உங்களுக்கு 12,000 13 லட்சம் ரூபா மினிமம் வருங்க. இதோட ஷோரூம் காஸ்ட். டீசல் வண்டி 2022. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8,10,000 ரூபா, 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். போலோ கம்ஃபோர்ட் லைனுங்க, 2012 மாடலுங்க, 2.25 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஃபைனலாக. ஆமாம். ஓகே. குட் வேல்யூ கார்ஸ். இப்போ நம்ம 2வது முறையாக வந்திருக்கிறோம். அண்ணன் இருக்கார். போன தடவை 10-15 கார் போட்டிருந்தாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் நேர்களே. ஆனால் போன தடவை 10-15 கார் போட்டிருந்தீங்க. ஆமாம். எப்படி இருந்துச்சுங்கண்ணா? ரொம்ப அருமையான ரிசல்ட்டுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க. வந்த நேர்களுக்கு வண்டி என்னால் சரியாக தர முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வண்டி இல்லை. ஓட்ட வண்டி எல்லாமே சோல்டுங்க. இந்த டைம் வந்து புது வண்டி வந்திருக்கு. அதை வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த டைம் வண்டி பூரா ரேட்டு போன டைம் மாதிரியே ரேட்டு ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தரலாம். இந்த தடவை எத்தனை காருண்ணா? இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கார் இருக்குங்க. ஸ்விஃப்ட் 2016 லிமிடெட் எடிஷனுங்க. இதுக்கு லிமிடெட் எடிஷனு, மாடல் 2016 மாடலு, ஒரே ஓனரு. வண்டி இன்டீரியல் பாருங்கள், இன்டீரியல் காமிங்க. ஸ்டிக்கர்லாம் போட்டு வண்டி பக்காவாக இருக்குண்ணா. வண்டி லிமிடெட் எடிஷனுங்க. ஒரு லிமிடெட் எடிஷனாலே லிமிட்டட் அந்த இது மட்டும் தான், அலாய்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா. செம்ம தெளிவாக சைடில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக. ஆமாம். வண்டி டயர் 4 டயர் புதுசுங்க, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஓகே. இன்டீரியல் பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குண்ணா உள்ள. ஆமாம். சீட் கவரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி கலர் மேட்சிங்காக தான் இருக்கும். கம்பெனி சர்வீஸுங்க. இது கிலோமீட்ரு 87,286ங்க. ஓகே. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஓகே. ஓகே. இன்சூரன்ஸ் லைவுங்க. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க வண்டியில். அதான் நான் வண்டி பார்க்கும்போதே புதுசு மாதிரி இருக்கு. ஆமாங்க. பெட்ரோல் வண்டினா? ஆமாங்க, பெட்ரோல் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக் மட்டும் இதில் வராது. ஓகே. அலாய்ஸ் வரும். இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 2016ங்கிறதே கோயம்புத்தூர் வண்டி ஒரே ஓனர்னாலே 5,500க்கு கம்மியாக யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லலாம். நம்ம 5,4 ரூபாங்கிறோம். ஆஃபர் ப்ரைஸ் நான் அதை விட நம்ம கம்மியாக தரணும். இந்த வீடியோக்கு வேண்டிய நான் கம்மியாக தரது உண்மை. 4,85,000 ரூபாய்க்கு தந்துடுறேங்க. 4,85,000. 4,4 ரூபா லோன் கிடைக்கும். நான் உங்களுக்கு 50-60 ரூபா இருந்தால் போதும் இன்சியல். இப்போ பார்க்குறது மாருதி ஆல்டோ. ஆமாங்க, மாருதி ஆல்டோ LXiங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வர டைப்புங்க. மாடல் வந்து 2011 மாடலு. பாடி லைன் பாருங்க, இன்டீரியல் பார்த்துக்கோங்க. 2011 மாடல். ஆமாங்க. டயர் 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். சீட் கவர் நல்லா இருக்கும். ஓகே. 2011
2011 இன்டீரியர் நல்லா இருக்கு என்ன? ஆமாம், யூசேஜ் கம்மி தாங்க, பெருசாக இல்லை. மைலேஜ் 20 கிடைக்குங்க லிட்டருக்கு மினிமம். ஓகே, எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தாங்க. ஓகே. லக்ஸ் பெட்ரோல் வேரியன்ட். ஆனால் இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ்? ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2011 2 ஓனர்னாலே 2.25 ரூபா 2.10 கம்மி யாரும் தரமாட்டாங்க. ஓகே. நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனாக தரணும்னா ஒரு 2 ரூபா வரைக்கும் தரலாங்க மேக்ஸிமம். 2க்கு பண்ணி. ஆமாங்க. ஓகே. ஒரு 1,50,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க. 50 ரூபா இன்சியல் அமௌண்ட் இருந்தால் போதுங்க. ஓகே. ஆமாம், எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. ஓகே. எக்ஸ்டிலோ, மாருதி ஜென் எக்ஸ்டிலோ 2010 மாடல் டிசம்பர் மாதங்க. ஓகேண்ணா. ஆமாங்க. ஆனால் வண்டி நம்பர் பிளேட் இல்லைன்னா? நம்பர் பிளேட் இல்லாத குறைங்க. அது புது வண்டிக்கு நம்பர் பிளேட் வருதுங்களா? இல்லைங்க, சேம் அதே மாதிரி டைப் தாங்க. புது வண்டி தான் இது. ஓகே. காரணம் என்னன்னா 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. இது எந்த ஒரு வண்டின்னா? இது வந்து TN 18. 18. ஆமாங்க. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர். ஓகே. 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மெயின் அதுதான். ஓகே. சீட் கவரில் லெதர் சீட் கவர். நம்மள்ட்ட வண்டி எல்லா வண்டியுமே சுத்தமாக தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க, செக் பண்ணிக்கலாம். வெறும் 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, 4 டோர் வந்துடும். ஓகேண்ணா. நம்பர் பிளேட் பின்னாடி இருக்கு. நம்பர் பிளேட். இன்சூரன்ஸ் லைவ் தான். இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2.25 ரூபா 2.30 அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கண்ணா. ஆனால் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வேண்டி இல்லை, கிலோமீட்டருக்கு வேண்டி எடுக்கலாம். வெறும் 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நம்ம வெளியே வந்து தரது வந்து 2.25 ரூபா ஆஃபர் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு தந்துடலாம். 2 கொடுத்துடலாம். இதுக்கு லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.40 1.5 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரே கலரில் 2 ஆல்டோ வச்சுருக்கீங்கன்னா? ஆமாங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு 2012 மாடல் ஆல்டோ LXi. ஓகேண்ணா. ஆமாங்க. வண்டி உங்களுக்கு வந்து பாருங்கள் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. இது கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குங்க இன்னைக்கு வரைக்கும். டயர் 4 புதுசு, லெதர் சீட்டு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இதெல்லாம் இருக்குது. பார்த்து காமிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லா வண்டியுமே கம்பெனி சர்வீஸ் தான் அதிகமாக. கம்பெனி சர்வீஸுங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் நிறைய இருக்கும். உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, டிவி எல்லாமே இருக்குது இல்லை? ஓகேண்ணா. ஆமாங்க. இந்த வண்டியில் இருக்குங்க? ஆமாங்க. ஓகேண்ணா. வண்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். 2012 லாஸ்ட்டுங்க, 13 கூட சொல்லலாம், 12. ஓகேண்ணா. ஒரே ஓனர், ஒரு சிங்கிள் ஓனர் தான். ஓகே. ஆனால் இதோட விலைன்னா? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2012 கடைசி. உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு 2,45,000 2.5 2.45 சொல்லுவாங்க. நம்ம நம்பர் ஈஸியாக தரோம். கஸ்டமர் வண்டி தான். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 ரூபாய்க்கு வந்துடும். 2.30. ஆமாம். 1,80,000 லோன் போட்டு தராங்க. ஓகே. லோக்கல் ஃபைனான்ஸ்னா இல்லை லோக்கல் லிமிடெட்லேயே தாங்க. ஓகே. நான் சொல்கிற ஃபைனான்ஸ் எல்லாமே பஜாஜ், ஓகே, ஸ்ரீராம், ஓகே அந்த மாதிரிங்க. நீங்கள் லோக்கலில் போட்டிங்கன்னா ஒரு 150 கிடைக்குங்க, அவ்வளோ. ஆனால் இப்போ பார்க்குறது மாருதி வேகனார். மாருதி வேகனார் VXi. ஓகேண்ணா. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருங்க. 2016 கோயம்புத்தூர் வண்டி, ஒரே ஓனர். ஓகே. டயர் 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன். TN 66 கோயம்புத்தூர் நம்பர். ஆமாம். இன்சூரன்ஸ் லைவுங்க. ஓகேண்ணா. பாட்லைன் தெளிவாக இருக்கும். கோயம்புத்தூர் வண்டி சிங்கிள் ஓனர். நான் இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் 4,10,000 4,20,000 ரூபா 4 ரூபா அந்த ரேஞ்ச் தான் சொல்லிட்டு இருப்பாங்கண்ணா. நம்ம கொடுக்குற ரேட்டுங்க நம்ம சீப்புங்க. 3,45,000 ரூபாங்கிறது 3,40,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்ண்ணா. லோன் அமௌண்ட் இதுக்கு 3 ரூபாயிலேருந்து 3.10 வரைக்கும் கிடைக்குங்கண்ணா. 30 ரூபா கொண்டு வந்தால் போதுங்க இன்சியல் அமௌண்ட். அண்ணா இந்த வண்டி போன தடவை போட்டிருந்தோம்லங்கண்ணா. ஆமாண்ணா, இந்த வண்டியும் போட்டிருந்தோம், வேகனாரும் போட்டிருந்தோம். இதெல்லாம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஓகேண்ணா, 3 பேருமே வந்து புக்கிங் அடுத்த நாளே ஆயிடுச்சுங்க. ஓகே. அட்வான்ஸ் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே லோன் எடுத்து சரியாக கட்டாமல் சிவில் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் கொடுக்க முடியாமல், மற்றவங்க வந்தவங்களுக்கும் கொடுக்க முடியாமல் நிலைமை ஆயிடுச்சு. பட் ஒரு 1 வீக் டைம் ஆச்சு, 1 வாரம் டைம் கொடுத்துருக்கோம். டைம் கொடுத்து வேற மறுபடியும் போடலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான், கஸ்டமர் கேட்டு தான் போடுறேன். வேற ஏதாவது பார்ட்டி வந்தாலும் கொடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் போன டைமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதே சேம் தான். அது வந்து உங்களுக்கு மாடல் நீங்கள் என்ன டீட்டெயிலில் வேணால் காமிச்சுக்கோங்க கடைசி ப்ரைஸ்.
ஓ, வந்த கஸ்டமருக்கு சிபில் இல்லை இல்லையா? ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்டீரியரில் காமிச்சுக்கோங்க, கடைசி ரேட் சொல்லிடுங்க. ஓகேண்ணா. ஆனால் இந்த தடவை அந்த ப்ரைஸ் இப்பயும் சொல்லிடுங்க. ஆனால் இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 4.5 4.25 4.5 ரூபாய்க்கு கம்மி யாரும் தரமாட்டாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,10,000 ரூபாங்கிறோம். 4 ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுத்துடலாங்க. ஓகே. நான் இதோட மாடல் என்ன? மாடல் இது வந்து 2015ங்க, ஒரே ஓனர். ஓகேண்ணா. ஆமாங்க, கோயம்புத்தூர் வண்டி 2015 ஒரே ஓனர். நீங்கள் வெளியே ரேட் எங்கே விசாரித்தாலும் உங்களுக்கு 4.5 4.25 4.5 ரூபாய்க்கு கம்மி யாரும் தரமாட்டாங்க மினிமம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து உங்களுக்கு 4 ரூபாய்க்கு நம்ம தரோம். ஓகேங்க. லோனுன்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 4 ரூபா லோனே கிடைக்கும். 4 ரூபாய்க்கு உங்களுக்கு 4.25 ரூபா லோனே கிடைக்கும். ஆனால் அந்த வேகனாரு, இந்த ஹோண்டா அமேஸ், இந்த ஸ்விஃப்ட் இல்லையாண்ணா? ஆமாம், இது 3 தான் போன தடவை. 3மே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆகி கொஞ்சம் ஃபெயில் ஆனது. நம்ம ஒரு டைம் வந்து ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்னா எந்த கஸ்டமர்கிட்ட சாவியை தர மாட்டோம். ஏன்னு கேட்டால் அட்வான்ஸுங்கிறது அதுதான். ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வண்டி விற்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு வாரம் டைம் கொடுத்தோம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத ரீசன் அவங்க ஏற்கனவே இவங்களுக்கு வந்து ஒன்று இந்த ப்ரூஃப் சரியில்லை, லோன் ஏற்கனவே எடுத்து கரெக்டாக கட்டாமல் இருக்காங்க, அதனால பிரச்சனைகளை கொடுக்காம இருக்கோம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இல்லாட்டி இப்போ புதுசாக கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு கொடுத்துடலாம். ஓகேண்ணா. இதோட இன்டீரியர்லாம் பார்த்தலாமா? பாருங்க, இன்டீரியர் பாருங்க. போன டைம் இன்டீரியர் அந்த போன தடவை காமிச்சோம், இந்த தடவை காமிச்சிடலாம்ண்ணா. பாருங்க பாருங்க. ஆனால் உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேளுங்க. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், 2 ஏர் பேக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க. ஓகே, பட்டன் ஸ்டார்ட், டாப் அண்ட் மாடலுங்க. இது ஜெட்டெக்ஸ் செய்யுங்க. சரிங்களா? ஆட்டோமேட்டிக் கீர் வந்து இல்லை, ஆட்டோமேட்டிக் கீருங்க. ஓகே. புதுசு ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 10,20,000 ரூபா வருதுங்க. ஓகே. இது 4 சிலிண்டர். ஆக்சுவலி இப்போ வர வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான். ஓகே. குவாட் லைன் புது வண்டி தெளிவாக இருக்கும். இதோட ப்ரைஸ்னா? இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,60,000 ரூபா நம்ம சொல்கிறோம். ஒரு 6,45னா வெரிஃபைனாக பண்ணலாங்கண்ணா. இது புது வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,15 ரூபா வருது. இப்போ ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 தான் டிசம்பர்லேயே கொடுத்துருக்காங்க. அது 3 சிலிண்டர். அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது 4 சிலிண்டருங்க. 2020 வந்தது. இப்போ வர வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டருங்க. ஓகேங்க. இது ஃபைனான்ஸ் ஆப்ஷன்? ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 5,500 to 5,45 ரூபா வரைக்கும் போடலாங்க மினிமம். ஓகேங்க. ஆனால் பொலீரோ? ஆமாங்க, பொலீரோ 2012 மாடலு. ஓகேண்ணா. டிஎன் 58 ஆமாங்க, டிஎன் 58 நம்பருங்க. ஓ, ஃபேன்சி நம்பர் வேறு. 7 ராக்கி பீச் கலருங்க. பால் லைன் தெளிவாக இருக்கும் பாருங்க. ஓகே அண்ணா. இன்டீரியர் காட்டிடலாம். இன்டீரியர் மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. நான் ரேட் ரீசனாக சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி சீட் கவரு, இந்த சின்ன சின்ன கிராச்சஸ் இதெல்லாம் மாற்றுறங்க. டிஐ இன்ஜினுங்க, 2012 டிஐ இன்ஜின். ஓகே அண்ணா. ரெண்டு சீட் கவர் மட்டும் மாற்றினா போதும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. எஸ்எல்எக்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். ஓகே. ஆனால் இதோட ப்ரைஸ்னா? ஆனால் அது ஒன்றும் இல்லை. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் போகும். அது இது அந்த இதுக்கே போக வேண்டியது இல்லைங்க. ஓகே. இதில் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அந்த குறை சொல்லி நான் ரேட் சொல்லிடுறேன். ஒன்றும் ரேட் கம்மி இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 3லேருந்து 4 ஆகி போச்சுங்க. இப்போ ஒரே ஃபேமிலிக்குள்ளே 2 ஓனர் ஆயிடுச்சு. 2012 மாடலு. ஓகே. ஓனர் 4, சின்ன சீட் கவர், இந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால ரேட் கம்மியாக தரோம். என்ன ரேட்டுன்னா நம்ம சீப் தான். உங்களுக்கு 3,95,000 ரூபாய்க்கு பண்ணலாம். வெரி ஃபைனில் 3,95,000 ரூபாய்க்கு பண்ணலாம். 3,95 பண்ணலாம். இதில் இன்னொன்று கேளுங்க. சொல்லுங்கண்ணா. இந்த 3,95,000 ரூபாய்க்கு ஓகேண்ணா இந்த வண்டி வந்து இண்டிகா ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஆனால் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 3,95,000 ரூபாய்க்கு ஒரு இண்டிகா 2002 பெட்ரோல், எல்பிஜி வித் பெட்ரோல் ரெண்டுமே இருக்கிறது ஃப்ரீயாக கொடுத்துடலாம். ஆனால் கோயம்புத்தூர் வண்டி
ஆனால் உண்மையாங்களா? ஆமாம், வரும்போது நீங்கள் ஒரு ஆளாக வர வேண்டாம், 2 பேரை வாங்க, 2 வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆனால் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக, ஆமாம், உண்மையாக தான். அந்த வண்டி என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட கிறிஸ்டா வண்டி வந்துச்சுங்க. ஓகே, 2 வண்டிக்கு ஒட்டுக்கா போட்டு இன்னும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்தாங்க, அதனால அந்த ரேட்டு தரோம். வேறு ஒன்றும் 2 வண்டி ஒட்டுக்கா கொடுத்தாங்க, கொடுத்த ரேட்டுக்கு அப்படியே தரோம். நம்ம வந்து கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. என்ன மாடல்ண்ணா இது? இந்த மாடல் 2002, 28 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டுங்க. பெட்ரோல் இருக்குங்க, பெட்ரோல் போக எல்பிஜியும் இருக்குங்க, என்டாஸ்மெண்ட். அதுவும் கோயம்புத்தூர் வண்டி? கோயம்புத்தூர் வண்டிங்க. ஓகே. ஆமாம், இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொலிரோக்கு இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வண்டி தரோம், அவ்வளோதான். அது ரேட்டும் கம்மி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வண்டியும் தரும். ஓகேண்ணா, ஓகே. ஆனால் அடுத்து ஒயிட் கலரில் பொலிரோ? ஆமாண்ணா, ஒயிட் கலர் பொலிரோ 3 ஓனர் இருக்குது. ஓகேண்ணா, கோயம்புத்தூர் வண்டி. கோயம்புத்தூர் நம்பர். ஆமாங்க. எஃப்சி மட்டும் நம்ம எடுத்து தரமாக இருந்தால் எடுத்து வந்துடலாம், இல்லை நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன இதுவும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பார்த்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வராங்க, என்னங்க இதெல்லாம் சொல்லின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குங்க, இதெல்லாம் காமிச்சிக்கோங்க வண்டியில். சரிங்களா? 2007 மாடல் 3 ஓனர், இன்ஜின் நல்லா இருக்கும், டிஐ இன்ஜின். டயர் 4 இப்போதான் புதுசு போட்டாங்க, 2 டயர் புதுசு போட்டாங்க, 2 ஆஃப் கண்டிஷனு. இது உங்களுக்கு சீட் கவரில் நல்லா இருக்கும். ஓகே, டிஐ இன்ஜின் தான். கோயம்புத்தூர் வண்டி 3 ஓனர். ஓகே. எஃப்சி மட்டும் நம்ம எடுத்துக்கணும், எடுத்துறாப்போ தான் நானே எடுத்து வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாக சார்ஜ் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு 7000 ரூபா வரும், அவ்வளோதான். ஆனால் இதுக்கு என்ன ப்ரைஸ்ண்ணா? இதுக்கு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கஸ்டமர் கேட்குறது எங்கிட்ட 2.25 2.25 கேட்டிருக்காரு. நம்ம பேசி கம்மி பண்ணி தந்துடலாம். அது சின்ன சின்ன வேலை இருக்குது, அதில் போய் எஃப்சி பண்ணணும்னு சொல்லிடலாம். ஒரு 2.5 260 2.5 அந்த ரேஞ்சுக்கு அனுசரித்து பேசி தரேங்கண்ணா. ஆனால் இது என்ன வண்டிங்கண்ணா? ஆனால் இது உங்களுக்கு ஹோண்டா ஐவி டெக்குங்க. ஐவி டெக்? ஆமாம், ஹோண்டா சிட்டியில் ஐவி டெக்குங்க. இது ஓகே. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011 மாடல். 2011 மாடல், 2 ஓனருங்க இது. ஓகேங்க. சில்வர் கலர், எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. ஓகே. டயரு, சீட் கவர் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. சீட்டு உங்களுக்கு புதுசு போட்டாங்க, போட்டு அதிகமாக ஓட்டவே இல்லை, அப்படியே புதுசு போட்டு அப்படியே கஸ்டமர் கொடுத்துட்டாரு. ஓகே. லெதர் சீட்டு உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம், ஸ்டேரிங்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. அந்த வண்டி தெளிவாக இருக்குது. ஓகே. ஆனால் இதுக்கு என்ன விலைங்கண்ணா? ஆனால் விலைன்னு பார்த்தீங்கன்னா 2011 வெளியே மார்க்கெட்டில் செக் பண்ணும்போது 4.25 4 ரூபா அப்படின்ட்டு இருக்காங்கண்ணா. சரி, நம்ம பெருசாக வந்து கஸ்டமர் வண்டி நம்ம கமிஷன் வாங்குறோம், அவ்வளோதான். கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இப்போது நம்ம கஸ்டமர் வந்து டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு 3,65,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுங்க. 3,65,000 பண்ணிங்களா? ஆனால் இதுக்கு லோனுன்னா? லோன் அமௌண்ட்னு பார்த்தா உங்களுக்கு 3 ரூபாயிலிருந்து 3,700 ரூபா கிடைக்கும். ஓகே. 3 ரூபா கேரண்டியாக கிடைக்கும். ஓகே. நான் பிளாக் கலரில் ஸ்விஃப்டாண்ணா? ஆமாம்ண்ணா, 2006 மாடலுங்க. ஓகேண்ணா. ஓனர் மட்டும் தான் 4. ஓனர் 4ஆண்ணா? ஆமாம்மாங்க. ஓகேண்ணா. இன்டீரியரில் பார்த்துலாமாண்ணா? பாருங்க. ஓகே. இன்டீரியர் லெதர் சீட் வண்டி நல்லா இருக்கும். ஓகே. இன்ஜின் நல்லா சூப்பராக இருக்குங்க. சீட் கவர்லாம் நல்லா இருக்கு இல்லையாண்ணா? சீட் கவர் நல்லா இருக்கும், ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் இதோட விலைன்னா? வெளியில 1.80 1.90 சொல்லுவாங்க. சரிண்ணா. நாங்கள் ஃபைனில் வந்து ஒரு 1.55 கொடுக்கலாம். 1.55 கொடுத்தாங்க. ஃபைனான்ஸ் ஒரு 1 ரூபா போட்டு கொடுக்கலாம். 1 லட்சம்? 1 ரூபா. லோக்கல் ஃபைனான்ஸ்? லோக்கல் ஃபைனான்ஸே போட்டு கொடுக்கலாம். 1.55 ரேட்டுங்க. 1 ரூபா ஃபைனல் பண்ணி கொடுக்கும். 1 ரூபா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்கண்ணா. ஓகே. அண்ணா செம லுக்காக ஒரு வண்டி வச்சுருக்கீங்கண்ணா? ஆமாங்கண்ணா, 2022 மாடலுங்க. 2022? ஆமாங்க. ஒரே ஓனரு. கோயம்புத்தூர் வண்டி? கோயம்புத்தூர் வண்டி. ஆனால் இது என்ன வண்டிண்ணா? மண்ணை வந்து XUV 300ங்க வண்டி, டீசல். ஓகே. வேரியண்ட் வந்து டீசலுங்க, XUV 300. இன்டீரியரில் பாருங்கள், உங்களுக்கு டச் ஸ்க்ரீன், டிவைஸ், கேமரா, யூடியூப் எல்லாமே வந்துடும் இதில். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குண்ணா. கலர் பிளாக்? கலர் பிளாக் இது. ஆமாம்.
XUV 300 கலர் பிளாக்கு, ஒரே ஓனர், மாடல் 2022 மாடல். வண்டியே லுக்காக இருக்குண்ணா. சாவியே பாருங்கள் ஒரு மாடலாக இருக்குது. நான் இதோட விலைன்னா நான் இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் காஸ்ட்டு சொல்லி தான் சொல்லணும். முதல்ல ஷோரூம் காஸ்ட் சொல்லிடுறேன். இது உங்களுக்கு 12லேருந்து 13 லட்சம் ரூபா மினிமம் வருங்க இதோட ஷோரூம் காஸ்ட். டீசல் வண்டி 2022. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபாங்கிறாங்க. 8 வழி சொல்லுவோம். மினிமம் வந்து 10 ரூபா, 8, 9 ரூபான்னு இருப்பாங்க இந்த மாடல் எல்லாம். 2022 நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8,10,000 ரூபா, 8 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா வாங்கலாம். 7 ரூபாயிலேருந்து 7,000 ரூபா லோனே வாங்கலாம். 7,5 லட்சம் லோனே வாங்கலாம். 2022ங்க. ஓகே டீசல். ஓகே. நான் இப்போ பார்க்குறது போலோவாண்ணா? ஆமாண்ணா, போலோ கம்ஃபோர்ட் லைனுங்க. சரி. 2012 மாடலுங்க. ஓகே அண்ணா. கோயம்புத்தூர் வண்டி, 3rd ஓனர். வண்டி நல்லா இருக்குங்க. பாடி லைன், இன்ஜின் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. எந்த வேலையும் இல்லை, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். ஓகே அண்ணா. கோயம்புத்தூர் வண்டி. இன்டீரியர் பார்த்துலாம். பாருங்க. அண்ணா இதோட ப்ரைஸ்ண்ணா? இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லிங்க கோயம்புத்தூர் வண்டி உங்களுக்கு 2012ங்கிறது உங்களுக்கு 3 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. சரி. 3,000 ரூபா, 3,45, 3,500 அது மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஓனர் 3ங்கிறனால கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் தரோம். ஆனால் நம்ம 3 ஓனருங்கிற மார்க்கெட்டுக்கே கம்மியாக தான் தரோம். உங்களுக்கு 3 ஓனருங்கிறது உங்களுக்கு 2,45 ரூபா, 2,80 ரேஞ்சுக்கு வந்து கொடுத்துடலாங்க. ஃபைனலாம் 2,45 ரூபாய்க்கு கொடுத்துடலாண்ணா. ஃபைனலாக? ஆமாம். ஓகேண்ணா. ஆனால் இது லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஒரு 2,7 ரூபா வாங்கலாம்ண்ணா. 2,7 ஆமாங்க. 2 ரூபாயிலேருந்து 2,7க்கு வாங்கலாம்.